எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேயர் பெண்டன் டிசைனில் புத்தா டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி புத்தா வர மாதிரி ஈவன் நீங்கள் பார்க்கும் போது ஒரு 2Dயாக இருந்தால் கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எத்தனை லேயராக நீங்கள் கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலான்னு ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ இப்போ நான் வந்து அவுட்டர் சர்க்கிள் ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் இன்னர் சர்க்கிள் வந்து ஒன்று கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த இன்னர் சர்க்கிள் தான் நம்ம அந்த ட்ராயிங்கோடைய அவுட்லைன் வரும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வரைஞ்சி நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த சர்க்கிள் மட்டும் கட் பண்ணி நான் அந்த இன்னர் சர்க்கிளில் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பேக் சைடு, அதாவது அந்த பேக்ரவுண்டு வந்து ஒரு லேயரும், புத்தா செகண்ட் லேயரும், முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த லோட்டஸ் வந்து 3rd லேயர்ன்ற மாதிரி வந்து இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பேஸ் வந்து ஒரு 2 mm திக்னஸ் இருந்தால் போதும். அடுத்தடுத்த லேயர் வரும்போது பார்த்தீங்கன்னா திக்னஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா தின்னராக இருக்கும்போது நம்ம 3 லேயர்ஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபைனலாக ஃபினிஷிங். இல்லைன்னா வந்து ரொம்ப திக்காகிடுச்சுன்னா பெண்டன்ட் ஹெவியாகிடும். ஸோ போடும்போது நமக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இதுதான் பேஸுங்க. ஸோ பேஸில் நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே எல்லா ட்ராயிங்குமே அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லேயர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கோரிங்லாம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அவுட்டர் லைன் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லேயர் பண்ணிடலாம். ஸோ அதை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்ரவுண்டை ட்ராப் பண்ணதை விட்டுட்டு அந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைன்யூட்டாக அதை பார்த்து கட் பண்ணணும். அந்த கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் லேயர். ஸோ செகண்ட் லேயர் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த செகண்ட் லேயர் வந்து நம்ம பேஸ் லேயர் மேலே நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேஸில் வந்து நம்ம எங்கே ஸ்டிக் பண்ணுறோமோ அங்கே ஸ்கோரிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்லிப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து எங்கே நம்ம அதை ஸ்டிக் பண்ணுறோமோ அங்கே மட்டும் ஸ்கோரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லேயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செகண்ட் லேயரை வந்து அந்த ஷேப் மாறாமல் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. ஸோ 3rd லேயர் வந்து நான் வெறும் இந்த லோட்டஸ் மட்டும் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ லோட்டஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3rd லேயர் அதே மாதிரி தாங்க. நம்ம பேக்ரவுண்டில் வந்து ஸ்கோரிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 3 லேயர் இதில் இருக்குது. இந்த 3 லேயர்ஸுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்கேஸ் வேணும்னாலும் நீங்கள் நைக்ரோம் ஒயர் போட்டு கூட நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது ஃபைனல் ஃபினிஷ். ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹேங்கிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஹேங்கிங்ஸ் கொடுக்குறேன். கீழே கொடுத்துட்டு மேலே நம்ம வந்து அந்த செயின் மாற்றத்துக்கான ஒரு நைக்ரோம் ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஃபினிஷ். ஸோ இதுக்கு தோடு பார்த்திங்கன்னா சிமிலராக இதே மாதிரி தாங்க. ஸோ இதே நான் வந்து சர்க்கிளாக கட் பண்ணி அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இது ஃபைனல் ஃபினிஷ். இதை நீங்கள் ஃபயரிங் பண்ணி கலரிங் பண்ணி போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு அசம்பிள் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.